சுமந்திரன் அவர்களுடைய கர்த்தால் முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கணுமே, இதற்கு வர்த்தகர் சங்கம் அனுமதி அளிக்கல என்ற இந்த கர்த்தாலை முன்னிட்டு சில கடைகள் மூடப்பட்டாலும் யாத்திரைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்படலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஆதரவு இங்கே இல்லை அவர்களுக்கு. தமிழரசு கட்சி என்றது 8 பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி செஞ்சு அது தோல்வியில் முடிவடைந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கும் போது 22 ஆசனங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த ஆண்ட்ரோ மாரசநாயகம் மீதான விமர்சனம். விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்தார். ஆட்சியை குழப்பி விடுதலை புலிகளை வெல்ல வைப்பதற்கான ஒரு ஆயத்தப்பாடாக கூட இருக்கலாம் என்ற மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறேன். கோவிட் காலத்தில் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் நாட்டை மீட்பதற்காக பாடுபட்டு கொண்டிருந்த காலத்தில் அதை விட்டு இப்ப பார்த்தா அரசியல் தேவைதான், ஆனா இனத்திற்கு எதிரான அரசியல் தேவையில்லை. முன்வைக்கப்பட்டது சங்கத்தில் அரசியல் கலக்குது என்ற விஷயம் நாமல் மேலே முன்வைக்கப்பட்டது. சுயாதீனமாக இயங்காமைக்கான மிக பிரதானமான வணக்கம். வணக்கம் முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று முக்கியமான பலவடியங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முக்கியமாக சுமந்திரன் அவர்களுடைய கர்த்தால் எப்படி அமைய போகிறது, அது உண்மையிலே அரசியல் மயப்படுத்தப்பட போகின்றதா இல்லை படுத்தப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கும் போது இது மக்களுடைய போராட்டம், மக்களுக்கான ஒரு போராட்டம் என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்கிறார்கள். இது தமிழரசு கட்சி என்ற விடயத்தையும் முன்னிலைப்படுத்துகிறார்கள். இது ஒரு கட்சி ரீதியாக தமிழரசு கட்சி இது நடத்துறது ஒரு விடயம். ஆனால் கட்சி என்று ஒரு கட்சி என்று வரும்போதே அது வாக்கு அரசியலுக்காக என்று நாங்கள் பொருள் கொள்ளலாம். அப்போ இதே நேரத்தில் நீங்கள் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து அவர்களுடைய ஆதரவுடன் நீங்கள் இதை மேற்கொண்டிருந்தால் ஒரு பொதுவான விடயம் என்று நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழரசுக்கு ஒரு அண்மையில் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியில் நீங்கள் செய்திருந்தால் கூட அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கணுமே அடிப்படையில் செய்திருந்தால் கூட நாங்கள் பார்த்துருக்கலாம். அதில் என்ன சுமந்திரன் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது என்னென்னா, இதற்கு வர்த்தகர் சங்கம் அனுமதி அளிக்கல என்ற விமர்சனத்தை ஒரு சமூக வலைத்தளம் ஒரு செய்தி பிரிவு ஒன்றில் பார்த்தேன். அதே மாதிரி அந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தாலுக்கு தமிழரசு கட்சியில் இருக்கிறார்களே சுமந்திரனுடைய தன்னிச்சையான செயற்பாடு என்ற விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் என்ற கருத்தையும் பார்த்துருந்தேன். முக்கியமாக இதில் பார்க்கணும், சிறிதரன் அவர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா என்ற விஷயத்தை பார்க்கணும். சிறிதரனும் இந்த கர்த்தாலில் வந்து நின்றார் என்றால் இது தமிழரசு கட்சியினுடைய கர்த்தால் எனப்படும். அப்படி இல்லாவிட்டால் சுமந்திரனுடைய தமிழரசு கட்சி ஊடகங்களில் நான் பார்த்த வரைக்கும் இது பெரும்பாலும் முன்னெடுப்பவர்கள் யாருன்னு பார்த்தா சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அவர்கள் தான் சிவஞானம் அவர்கள் தான் முன்னெடுத்து வருகிறார்கள். சிறிதரன் அவருடைய இதெல்லாம் பெருசாக காணையில் நீங்கள் கண்டிருக்கீங்களா? பார்க்கல சம்பந்தமாக. ஆனால் அவரும் சேர்ந்து முன்னெடுக்கின்றார் என்றதை நீ 15ஆம் தேதி தான் பார்க்கலாம். ஏன் கொஞ்சம் நேரம் பின்னுக்கு போயிட்டு அது என்னட்ட இருக்கிற விமர்சனம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் வெள்ளிக்கிழமை நடப்பதாக இருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் முஸ்லீம் மக்கள் கடை அடைப்பு ஒன்று செய்வார்கள் தங்களுடைய தொழுகை நேரத்துக்காக. அப்போ இதில் நாங்கள் ஒரு இது செய்து கொள்ளலாம், முஸ்லிம் மக்களுடைய ஆதரவு பெற்று விட்டது என்று கூட நீங்கள் செய்யலாம். அவர் எல்லா சமூகத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனோ கணேசன் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற சொல்லியிருக்கிறார். தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஜீவன் தொண்டமான் அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். இவர்கள் என்ன பொருளை செய்ய வரார்கள் என்றால், இந்த இளைஞனுடைய இது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக இராணுவ முகாமில் நடக்கப்படுற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஏனைய கட்சிகளுடைய ஆதரவின்றி இந்த கருத்தால் சாத்தியப்பாடு இருக்குதா என்ற ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பாக பார்க்க போனால் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தால், இப்போ நல்லூர் பெருநாள் நடைபெற்று வருகிறது. அப்போ நல்லூருக்கு செல்கின்ற பக்தர்களை யாரும் தடுக்க முடியாது. அவர்கள் தடுத்தாலும் அவர்கள் சென்று தான் ஆவார்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக. இவ்வாறான இருக்கும்போது அதுக்கான விசேட சேவைகள் எல்லாம் இருக்கு. அதில் என்ன பாடையிலாது. அதே நேரத்தில் மடுமாதாவுக்கு பாத யாத்திரைகள் செல்கிறார்கள். அப்போ அவர்களுடைய யாத்திரைக்கு தடையாக செய்ய இயலாது. அப்போ அதே நேரத்தில் இந்த கர்த்தாலை முன்னிட்டு சில கடைகள் மூடப்பட்டாலும் யாத்திரைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்படலாம் என்ற ரீதியில் பார்க்கணும். நியாயத்துக்காக போராடுபவர்கள் சரியான முறையில் திட்டமிட்டு மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அது சரி. அது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். என்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வகையில் நடந்து கொண்டு கேட்க ஓரளவுக்கு இந்த மலையாளத்தில் இருக்கிற சில கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள், ஒரு சில கட்சிகள். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஆதரவு இங்கே இல்லை அவர்களுக்கு என்ற ஒரு கருத்தும் பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கருத்தாளுக்கு தமிழரசு கட்சியில் இருக்கிற சிலரே ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். மிகவும் அவசியமான ஒன்று. அது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடந்தால் அது இன்னும் சிறப்பான ஒரு விடயம், தேவையான ஒன்று. இராணுவ முகாம்களுக்கு எதிரான ஒரு கருத்தால் தான் இது காணப்படுகிறது நான் சொல்லலாம். ஆனால் அந்த இதை செய்யும்போது வெற்றி அளிக்க வைக்கணும் தானே. அப்போ இவர்கள் மறைமுகமாக இப்படி சில தோல்வி அடையக்கூடிய கருத்தாலை செய்வதன் மூலம் இவர்கள் உலக நாடுகளுக்கு இன்னும் காட்டிக்கொள்ள என்ன பிரச்சனைடா இன்னொரு கருத்தியல் வெற்றி அடைந்தால் சுமந்திரனுக்கு வெற்றி,
தோல்வியடைந்தால் அரசாங்கத்துக்கு வெற்றி, அதுவும் சுமந்திரனுக்கு தான் வெற்றி என்ற பொருளில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. வலைத்தளங்கள் அந்த மீம்ஸ் ஆகும் போய் கொண்டிருக்கின்றது. இப்போ கர்த்தால் வந்து சில நேரத்தில் தோல்வி அடைந்தால் அப்போ ராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கிலிருந்து அகற்ற வேண்டாம் என்ற ஒரு மக்கள் தெரிவிக்கின்றார்கள், மக்களுடைய கருத்தாக வந்துவிடும். அப்போ இதுல இருந்து கவனிக்கணும், இதை யார் செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இதனுடைய வெற்றி தோல்வி. என்ன பிரச்சனைடா மூவின், தமிழரசு கட்சி என்றது 8 பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு ஒரு பெரிய கட்சி. இப்போ அந்த கட்சி செஞ்சு அது தோல்வியில் முடிவடைந்தால் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த பிரதிநிதிகளும் மக்களை சார்ந்தவர், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவர்கள் என்ற வகையில் மக்களுடைய கருத்தாக மாறிவிடுமோ என்கிற கேள்வி நாங்கள் சொல்கிறோம். ஜனநாயகம் என்பதே ஒரு பக்கசார்பு தான். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கும்போது 22 ஆசனங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த இது வந்து இப்போ 8 இருக்குது. இப்போ இதில் பெரும்பான்மை எங்கே இதுக்கு ஆதரவு தெரிவிக்காதவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அது ஒரு கதை. அப்போ அதையும் பார்க்கத்தானே வேணும். ஆனால் உலக நாடுகள் பார்க்கும்போது என்ன சொல்லும், வடகிழக்கில் பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்றது எது? தமிழரசு கட்சி. அவர்களுடைய நிலைப்பாடு தமிழ் மக்களுடைய நிலைப்பாடாக உலக நாடுகள் பார்க்கலாம். இப்படியான ஒரு நிலைப்பாடு வந்து இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த கர்த்தால் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இருக்குது. அதில் குறிப்பாக நான் யோசிக்கிறேன், ஏன் 15ஆம் தேதி மட்டும் கொண்டு போயிருக்கணும் இதை? உடனே 15ஆம் தேதி செய்தது அவசரப்பட்டு மற்றவர்களுடைய கட்சிகள்கிட்ட கொள்ளாமல் செய்யப்பட்டது. நான் கேட்குறேன், இந்த நான் களத்தில் இறங்குறாரு தான் இவர்கள் கர்த்தாலோன்னு இருக்கிறார்கள். சுமந்திரன் களத்தில் இறங்கி நேரடியாக 15ஆம் தேதின்னு சொல்கிறார். கொஞ்சம் முன்னுக்கா வச்சு கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுக்கலாம். எப்படியுமே கட்சிகளுடைய ஆதரவில் இருந்தாலும் 15ஆம் தேதி நடக்க போகுது. அது ஆனால் இப்போ சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு ஞானி. இந்த விடயங்களில் வந்து ஒரு சட்ட ரீதியாக அணுகுகின்ற சுமந்திரனுடைய செம்பன்னு நீங்கள் சொல்லலாம். சில விடயங்களை நாங்கள் சொல்லத்தான் அவருடைய எதிர்மறையான கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எல்லாம் சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு விஷயம் செய்யும்போது திட்டமிட்டு தான் செய்வார் என்ற ஒரு ரீதியில் பார்க்கப்படுகிறது. அப்போ இது தோல்வி அடையலாம் என்று காணப்படுகின்ற இடத்துலையும் ஏன் இதை முன்னெடுக்கிறார் என்ற ரீதியில் நாங்கள் இதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதையும் விட நிறைய இராணுவ பிரசன்னங்கள் இடம்பெற்றிருந்தது முன்னைய காலகட்டங்களில். அந்த பெரும்பாலாக நடந்த அந்த எதிர்ப்பு போராட்டங்களில் சுமந்திரன தலையை காணக்கூடிய மாதிரி இருக்காது. பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய முக்கியமான விடயங்கள்லாம் அவர் கலந்து கொள்வார். ஆனால் இப்பொழுது சாதாரண விடயங்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். இப்போ இதை பெரிய பேசுபொருளாக மாற்றுறது மாகாண சபைக்குரிய நகர்வு அப்படியும் இருக்கலாம். அல்லது கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட அனுபவம், அப்போ தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அனலைஸ் பண்ணி அப்போ இதுலாம் செய்தத்தான் வெற்றிலாம் என்ற ரீதியில் பார்க்கலாம், இடத்தை பிடிக்கலாம். வெறும் மண்ணை ஆள்பவன் மன்னன் இல்லை, மண்ணில் வாழும் மக்களின் மனதை ஆள்பவன் தான் சுமந்திரன் அவர்கள். மக்களுடைய மனதை ஆளுவர் என்று சொல்றீங்க. ஆளுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிற பார்க்கலாம் என்ன எப்படி வருங்காலத்தில் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மாகாண சபை அவரிடம் செல்லுமா இல்லையா? கடைசியாக கர்த்தாலில் போய் மாகாண சபையை செல்லுமா இல்லையான்ற லெவலில் வந்திருக்க விட அப்போ அவையர் என்ன நினைப்பின பார்க்குறாக்கள், ஏதோ கர்த்தால் மாகாண சபைக்காக தான் செய்யப்படுறதுன்னு நினைப்பினோம். உண்மையிலேயே வந்து இது உணர்வு மிக்க ஒரு விடயம். இராணுவத்தினால் கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களுடைய நீதி, அந்த நீதியை வந்து எல்லோரும் இணைந்து கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் கடிதம் அனுப்புவதோ அல்லது தனிப்பட்ட ரீதியில் கர்த்தல் செய்வதிலேயோ பயனில்லை. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று இணைந்து, 2 இல்லை எல்லாருமே ஒன்று இணைந்து செய்தால் அது சிறப்பான ஒரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அவர்கள் திருட வந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு போலீசார் அந்த இளைஞருக்கான நீதிக்கான ஒரு மலங்கடிப்பாக காணப்படுகிறது. அல்லது அப்படி போயிருந்தாலும் அதை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அல்லது கொலை செய்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்படி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் போலீசார் சொல்கிறார்கள் இந்த விரட்டி அடிக்க குளத்துக்கு விழுந்து இறந்து விட்டார்கள், முகங்கள்ல காயங்கள், முதுகெலும்பு பாதிக்கப்பட்டது, அப்படியான ஒரு விஷயங்கள் வந்து இனி இந்த கொழும்புலேருந்து வந்த பரிசோதனைகள் முடிவில் தான் மிச்ச விஷயம் தெரிய வரும். மிச்ச விஷயம் ஓகே. அப்போ அந்த விடயத்தில் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கட்சிகளுடைய குழப்பங்கள் இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் யார் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகம்பல் சொல்லியிருக்கிறார். உதயகம்பல் என்னத்தை சொல்லியிருக்கிறார்? அன்ரோ மாரசநாயக்க மீதான விமர்சனம். விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்தார். அந்த சாயில ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். 2006ஆம் ஆண்டு மஹிந்தாவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக என்னடா இது பல போராட்டங்கள் ஈடுபட்டு அதை விட இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டை தோற்கடிக்க முயற்சித்தார் அனுராகுமார திசாநாயக்கா என்ற ரீதியில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அப்போ இதை தோற்கடிப்பதன் மூலம் மஹிந்தாவின் ஆட்சியை குழப்பி விடுதலை புலிகளை வெல்ல வைப்பதற்கான ஒரு ஆயத்தப்பாடாக கூட இருக்கலாம் என்ற ஒரு விமர்சனத்தை அவர் மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி. ஏனென்றால் இப்போ வடக்கு கிழக்கு பிரிந்திருப்பதற்கு காரணம் யாருன்னு தெரியும். அதே நேரத்தில் வந்து சுனாமி நிதியை நீக்கியவர்கள், அதற்கு எதிராக போராடியவர்கள் யார் என்று தெரியும். விடுதலை புலிகளுக்கு எதிராக தெற்கில் இராணுவ படையினரை திரட்டுவதற்காக பெரும் பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் யார் என்று தெரியும். அப்போ இவ்வாறு இருக்க இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பது வந்து ஒரு முரணான ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை செய்தார்கள் இந்த
இவர்கள்னு சொல்லி ஏன்டா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே வரவேணாம்னு சொன்னவங்க இப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கோவிட் காலத்தில் வந்து கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் நாட்டை மீட்பதற்காக பாடுபட்டு கொண்டிருந்த காலத்தில் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான ஜேபி அணியினர் வந்து அதனை குழப்பும் விதமாக பல விடயங்களை செய்திருந்தார். அப்போ அதில் ஒன்று தான் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே வர வேணாம் என்று பிரச்சாரங்களை செய்து பெரிய பாரிய போராட்டங்களை செய்து தான் இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்தார். அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து அப்படி அமைகிறது. கடைசி எல்லா கட்டத்தில் வங்குரோத்திலே கொண்டு வந்து ஜேபின்னு சொல்லிவிட்டார்கள். எல்லா கட்டத்தில் அவர்கள் காப்பாற்ற எண்ணினார்கள். அது இவர்களும் காரணமாக தோற்றது. அப்படி அவனுக்கு கிட்டத்தட்ட இதில் ஜேபிபியை பெருமாடி அளித்திருக்கின்றார் உதயகம்மன் போல பொதுஜன பெருமுனையை காப்பாற்றுவதற்காக. சரி, ஏதோ ஒரு வகையில் இருந்தாலும் கூட இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி சில முதலீட்டாளர்களை உள்வாங்குது. முன்னர் அது பார்த்திருந்தது என்னென்னா முதலாளித்துவத்துக்கு எதிராக முன்னர் செயற்பட்டிருந்தார்கள். இப்போ 7ஆம் கட்டத்தில் அந்த முதலாளித்துவம் தேவை என்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்கின்றார்கள். இந்த ஒரு இப்போ உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் உலக பொருளாதார திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். IMF எதிர்த்த ஒரு கட்சி தானே யார்? ஜேபி. அப்போ இன்றைய IMF-ஓட இணைந்து செயற்படுகிறார்கள். அப்போ இது வந்து உலக அரசியலில் தங்கியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் இனக்கரசியல் இனக்கரசியல் இன்னொரு முக்கியமான விடத்தையே நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இலங்கையின் இறமை இழக்கப்படுகிறதா அந்த இனக்கரசியலில்? அதுதான் IMF உடைய இனக்கரசியல். இங்கே 2 இனக்கரசியல் இருக்கு. இனக்கரசியல் மொட்டை சொல்லிக்க வேற மாதிரி இல்லை இது நான் இலங்கை ரீதியில் பார்த்தோம். IMF உடைய இனக்கரசியல் தான் சொல்கிறேன். அதுதான் இப்போ அதே நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் வடக்கு கிழக்கில் இனக்கரசியலையும் நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றால் தமிழ் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதா அந்த இனக்கரசியல் என்ற அது வேறு விஷயம். அது ஒரு பெரிய விடயம். அதை விட்டு இப்போ பார்த்தா அரசியல் தேவைதான். ஆனால் இனத்திற்கு எதிரான அரசியல் தேவையில்லை. அப்போ இப்படியா நாட்டுக்கு எதிரான அரசியலும் தேவையில்லை. அப்போ அந்த வகையில் பார்க்கிற பொழுது இப்படியாக பல விஷயங்கள் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி தொடர்பான விமர்சனத்தில் அதில் இளைஞர்கள் சம்பந்தமாக ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல்லது நாமல் ராஜபக்ச அவர்கள் கூட சொல்லி 2 பேரையும் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா அந்த இளைஞர் கழகங்கள் அமைப்பதில் வந்து ஜேவிபி அதாவது அனுரகுமார திசாநாயக்கன் அரசாங்கம் வந்து முனைப்பு காட்டி வருகிறது. அது அரசியலை ஆக்குவதற்காக அரசியல் பிரமுகர்களை உள்வாங்குகிறார்கள் என்ற ரீதியில் அந்த இளைஞர் சங்கத்தை விட தங்களோட கட்சி சார்ந்தவர்கள் உள்வாங்குகிறார்கள் என்ற இவர்கள் நேரடியாக வந்து எல்லா இளைஞர் கழகம் வடக்கு கிழக்கில் அமைக்கப்பட்ட பெரும்பாலும் இளைஞர் கழகத்துக்கு வந்து அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்றிருந்தார்கள். ஒரு விதத்தில் அதை நாங்கள் பார்க்கலாம். அமைச்சரை தேடி இளைஞர் விவகாரம் அமைச்சரை போய் இளைஞர் கழகத்தை அமைப்பதன் ஊடாக ஒரு நேர்த்தியான ஒழுங்கான ஒரு இளைஞர் கழகம் அமைக்கப்படலாம் என்ற ரீதியிலும் பார்க்கலாம். அதே நேரத்தில் அவர் ஒரு கட்சி சார்ந்த பிரமுகராக இருப்பதனால் கட்சி அமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் இருப்பார். தன்னுடைய கட்சியை ப்ரோமோட் பண்ணுவதற்காக கூட அமையலாம் என்ற இதில் நாங்கள் பார்க்கலாம். சரி, அதை விடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். முன்னைய காலகட்டங்களில் ஜேவிபி இப்போ தென்னிலங்கை பல்கலைக்கழகங்களை தன்னை கட்டுப்பாட்டில் வச்சுக்கின்றதை ஒத்துக்கொள்ளத்தான் சில பல்கலைக்கழகங்கள் ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டில் மாணவர்களை இருந்து அந்த குறிப்பிட்ட படித்த சமூகங்கள் யார் பக்கம் இருந்தாங்களோ ஜேவிபி பக்கம் இருந்தது என்று சொல்லலாம். அப்போ அந்த அதே மாதிரி முயற்சியை வடக்கு கிழக்கிலே மேற்கொள்கிறார்கள் என்ற ரீதியில் பார்க்கலாம். மிக பெரிய சிந்தனையான கம்யூனிஸ்ட இடதுசாரி சிந்தனையை அதே விதத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. இவர்கள் தான் அந்த இளைஞர் கழகம் சுயாதீனமாக இயங்க வேண்டிய இளைஞர் கழகத்தில் அரசியலை கொண்டு வருகிறார்கள் என்று பார்த்தால் அப்படி குற்றம் இவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. ஏன் அதுக்கு முதல் இல்லையா? என்ன பிரச்சனை? இந்த குற்றச்சாட்டை முன் வச்சது நாமல். இதுக்கு முதல் நாமல் இளைஞர் அணியில் இருக்கின்ற பொழுது இளைஞர் சங்கத்தில் இந்த விஷயம் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. இளைஞர் சங்கத்தில் அரசியல் கலக்குதுன்ற விஷயம் நாமல் மேலே முன்வைக்கப்பட்டது. இளைஞர்கள் நல்லவர்கள், இளைஞர் கழகங்கள்லாம் நேர்த்தியான ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு அரசு அதிகாரம் என்ற ரீதியில் பார்க்கப்படும் அந்த அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இளைஞர் கழகங்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த இவ்வாறான விடயங்கள் தவறாக அமையலாம். சுயாதீனமாக இயங்காமைக்கான மிக பிரதானமான சுயாதீனமாக இயங்காமைக்கான காரணம் இளைஞர் கழகம் வந்து ஒரு சமூக சேவை ஒரு அமைப்பு தானே. சமூகத்துக்கு சேவை ஆற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். இளைஞர்களை வலுக்களை கட்டி காப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்போ அதை வந்து சுயாதீனமாக இயங்க வேண்டும். அப்போ அதில் அரசியல் கலப்பு தேவையற்ற ஒன்று. அப்போ இளைஞர் கழக அமைச்சரோ அல்ல கட்சி பிரமுகர் தான் நாங்கள் செல்லணும்னு அவசியம் இல்லை. அரசு உத்தியோகத்தர் இருக்கிறார்கள். அப்போ இவர்களை விட புத்திசாலிகள் என்று நாங்கள் சொல்லலாம். என்ன படித்து தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ கேட்கலாம், படிக்காதவர்கள் வரையில வரல. இளைஞர்கள் என்ற திட்டமிடல் தானே, நல்ல திட்டமிடல் ஆகிட்டே இருக்கா வேறு உள்வாங்க தகுதி. நாங்கள் சொன்ன படிப்பு தகுதியத்தை சொன்னோம், தகுதியானவர்கள். அப்போ அரசு உத்தியோகத்தர்கள் வைத்து அதை நடைமுறைப்படுத்தலாம். அப்போ அரசியல் கட்சி பிரமுகர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்படியாக பல விஷயங்கள் எங்களுடைய அரசியல் பிறப்பில் வெளியான வண்ணமே இருக்குன்னு அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்காக முஸ்பாத்தி சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முஸ்பாத்தி பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம்.